அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 20வது நாள் பதிவேற்றம். பழமொழி 18 அவையறிதல் என்பதிலே இது 2வது பழமொழி. இந்த பழமொழியினுடைய பொருள் என்னவென்றால், வாதம் என்று வருகிற போது ஒரே நேரத்தில் அனைவரும் வாது செய்வது என்பது சரியாக இருக்காது. ஒருவருக்கு ஒருவர் பேசி முடித்த பின் அடுத்தவர் பேசுவதுதான் வாதத்திற்கு சரியான வாதம். அதுதான் அவையில் அறிந்து நடக்க வேண்டிய பண்பு என்று சொல்லுகிற பழமொழி. இப்போதெல்லாம் நம் தொலைக்காட்சியிலே பார்க்கிற பொழுது ஒவ்வொரு தொலைக்காட்சியும் வாத பிரதிவாதங்களை வைக்கிற போது ஒரே நேரத்தில் அனைவரும் கத்துவார்கள். அது சரியில்லை என்று அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள். பழமொழியை பார்க்கலாம். ஒருவர் உரைத்தால் அது கொண்டு இருவர் ஆவாரும் எதிர் மொழியார் பாலா பெருவரை நாட சிறிதேனும் இன்னாது இருவர் உடன் ஆடல் நாய். பெருவரை நாட என்றால் பெரிய மலை நாட்டை உடையவனே என்றது அரசனை பார்த்து சொல்லுவதான பழமொழி. ஒருவர் ஒரு கருத்தை சொல்லி இதுதான் இந்த கருத்து என்று சொல்லுகிற போது அடுத்துள்ளவர் இது இல்லை என்று மறுக்கிற பொழுது இருவரும் ஒரே நேரத்திலே வாதம் செய்தால் அது எப்படி இருக்கும் என்றால், இருவர் ஒரே நேரத்தில் 2 வேட்டை நாய்களை அழைத்து கொண்டு வேட்டையாடுவது போல என்று சொல்லுகிறார். 2 பேர் ஒரே நாயை கொண்டு வேட்டையாட முடியுமா? சிறிது நேரமானாலும் கூட அது முடியாதல்லவா? அதுபோல ஒரே நேரத்திலே இருவர் வாதம் செய்தால் அது சரியாக இருக்காது என்று சொல்லி மலைநாட்டு அரசனே கேள் என்று சொல்லுகிறார். அதற்கு ஒப்பாகத்தான் இப்படி சொல்லுகிறார். ஒரே நாயை இருவர் வேட்டைக்கு கொண்டு சென்றால் அது நடக்குமா? சிறிது நேரமானாலும் அதிலே பலன் விளையுமா என்றால் விளையாதல்லவா? அதுபோல் ஒரு நேரத்தில் ஒருவர் தான் அவையிலே பேச வேண்டும் என்று சொன்ன பழமொழி. மீண்டும் ஒரு முறை பழமொழியை பார்க்கலாம். ஒருவர் உரைத்தால் அது கொண்டு இருவர் ஆவாரும் எதிர்மொழியர் பாலா பெருவரை நாட சிறிதேனும் இன்னாது இருவர் உடன் ஆடல் நாய். நன்றி, வணக்கம்.